டியூப் தமிழ் வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் ஈரான், அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பா உள்ளிட உலகின் சூறாவளியாக சுழன்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு. முதலாவது, அமெரிக்காவினுடைய போர்க்கால அமைச்சர் பீட் ஹெக்செட் ஹோர்முஸ் நீரிணையை திறப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு அமெரிக்காவும் சீனாவும் விரைவான பேச்சுக்களை நடத்தி கொண்டிருப்பதாக கூறியிருக்கின்றார். சீனா இந்த விவகாரத்தில் நேரடியாக வந்து குதிக்காவிட்டாலும் பின்னணியில் இருந்து செயற்படுவதன் மூலமாக நீரிணையை திறப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த காரியத்தை சீனா செய்யுமாக இருந்தால் சீனாவிற்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற இறக்குமதிக்கான 145% வரியில் அமெரிக்கா தளர்வை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவிக்கின்றார். ஆனால் சீனா இது போதியதல்ல, இதற்கு மேலும் சலுகைகள் வேண்டும் என்று எதிர்பார்க்கும் என்றே மேற்கு நாடுகளினுடைய ஊடகங்கள் எழுதுகின்றன. இதை திறப்பதற்கு சீனாவிற்கு அமெரிக்கா பரிசு வழங்கினால் போதாது, ஈரானுக்கு என்ன பரிசு வழங்க போகின்றீர்கள் என்பது கேள்வி. அந்த பரிசை பொறுத்து தான் இந்த பிரச்சனையின் தீர்வு அமையும். ஈரான் சீனா சென்று இரகசியமாக தன்னுடைய கோரிக்கைகளை சீனாவிடம் வழங்கி இருக்கின்றது. அந்த கோரிக்கைகளில் கணிசமான அளவை குறைத்து ஒரு டீலுக்கு அனைவரும் வருவார்கள் என்று இவருடைய கருத்து தெரிவிக்கின்றது. அமெரிக்காவினுடைய நியூயார்க் டைம்ஸ் இஸ்ரேலுக்கு எதிராக வெளியிட்டிருக்கின்ற செய்தி பெரும் புயலை கிளப்பி இருக்கின்றது. இஸ்ரேலுக்கு எதிராக நியூயார்க் டைம்ஸின் பிரபல போர்க்கள செய்தியாளர் நிக்கோலஸ் கிறிஸ்டோப் பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிக்கு சென்று பலரை சந்தித்து நேரடியாக தகவல்களை திரட்டி போர்க்கால கைதிகளாக பிடிக்கப்பட்ட பாலஸ்தீனர்களை இஸ்ரேலிய படைகளும் இஸ்ரேலினுடைய அத்துமீறிய குடியேற்றவாதிகளும் பாலியல் துஷ்பிரயோகம் செய்தார்கள் என்று சாட்சியங்களுடன் கட்டுரை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. இந்த கட்டுரை குறித்தே இஸ்ரேல் கடும் அதிருப்தி அடைந்து பத்திரிகைக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யும்படி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அவசர உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். பாலஸ்தீன கைதிகள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதை உறுதி செய்யும் விதமாக 14 பேர் நேரடியாக சாட்சியம் அளித்திருக்கின்றார்கள். இவர்கள் ஆண்களும் பெண்களுமாக இரு பாலரும் அடங்கும். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு இது பொய் பிரச்சாரம், இஸ்ரேலிய வீரர்களை அவமதிக்கும் செயல் என்றிருக்கின்றார். அத்துடன் அக்டோபர் 7 ஹமாஸ் இஸ்ரேலின் மீது நடத்திய தாக்குதலில் 1200 பேர் கொல்லப்பட்டது மட்டும் அல்லாமல் இஸ்ரேலில் பலர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார்கள் என்பதை ஆதாரபூர்வமாக வெளியிட்ட அறிக்கை வெளிவந்த அதே நேரம் அமெரிக்காவினுடைய நியூயார்க் டைம்ஸில் இஸ்ரேலிய படைகளும் அத்துமீறிய குடியேறிகளும் கூட ஹமாஸிற்கு இணையான பாலியல் பலாத்காரத்தையே செய்திருக்கின்றார்கள் என்ற அறிக்கையை சமகாலத்தில் வெளியிட்ட காரணத்தினால் இஸ்ரேலினுடைய அறிக்கையானது முனை மழுங்கி போய்விட்டது என்றும் ஆத்திரம் அடைந்திருக்கின்றார். எனவே இஸ்ரேலும் அதே தவறைத்தான் செய்திருக்கின்றது, ஹமாஸும் அதே தவறைத்தான் செய்திருக்கின்றது என்று இரண்டையும் சமப்படுத்தி ஒன்றுமில்லாமல் செய்கின்ற வேலையை செய்திருக்கின்றார்கள் என்பது பெஞ்சமின் நெட்டன்யாகுவினுடைய குற்றச்சாட்டாகும். இஸ்ரேலை பொறுத்த வரையில் இஸ்ரேலிய எல்லைக்கு வெளியால் ஒரு நாட்டினுடைய பத்திரிகைக்கு எதிராக இப்படி நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு தொடர்ந்தது இல்லை. முதல் தடவையாக இந்த வழக்கு ஆரம்பிக்கின்றது. வரும் வாரங்களில் இதனுடைய நிலை என்ன என்று தெரிய வரும். ஆனால் நியூயார்க் டைம்ஸை பொறுத்தவரையில் ஒரு விடயத்தை கூறுகின்றது. போர்க்காலத்தில் இது போன்ற அத்துமீறிய காட்டு தர்பார் நடப்பது வழமை. எனவே அவற்றை நேரடியாக அறிந்து உண்மைகளை வெளிக்கொண்டு வருவது ஊடகங்களினுடைய கடமை. அதைத்தான் நாங்கள் செய்திருக்கின்றோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றது. இஸ்ரேல் நினைப்பதை போல இது எதிரான நடவடிக்கை அல்ல. நேரடி சாட்சியங்கள் நீண்ட களப்பணியின் பின்னதாக இந்த அறிக்கை எழுதப்பட்டது. இது ஊடக அறத்திற்குள் நின்றுதான் செய்யப்பட்டதே அல்லாமல் பக்கம் சார வேண்டும் என்கின்ற நோக்கம் தமக்கு கிடையாது என்றும் சுட்டிக்காட்டுகின்றார்கள். போர்க்கால மனித உரிமை மீறல் என்பது அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று அல்ல. போர் இல்லாவிட்டாலும் மனித உரிமைதான். போர் நடந்தாலும் அதனுடைய பெறுமதி ஒன்றுதான். அரசுகள் அதை மீற முடியாது, ஊடகங்கள் அதை மீற அனுமதிக்கவும் மாட்டாது என்று நியூயார்க் டைம்ஸ் கூறுகின்றது. பதிலளித்த இஸ்ரேல், ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை தந்திருக்கின்றீர்கள், உறுதிப்படுத்தப்படாத தகவல்களாக இருக்கின்றன என்கின்றது ஒன்று. இரண்டாவது, சாட்சி
சாட்சியம் அளித்தவர்கள் ஹமாஸ் அமைப்புடன் தொடர்புடையவர்கள் என்று குறிப்பிடுகின்றது. மூன்றாவது, இஸ்ரேலின் கௌரவத்திற்கு ஏற்படுத்தப்பட்ட அவமானம் என்றும் குறிப்பிடுகின்றது. மனித உரிமை பிரிவினர் இந்த விவகாரத்தில் உடனடியாக மேற்கொண்டு விசாரணைகளை ஆரம்பித்து இஸ்ரேலினுடைய முகமூடி கிழித்தறிந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கின்றது. இந்த விவகாரம் இஸ்ரேலினுடைய பெயரை உலக அரங்கில் மேலும் கெடுத்து குட்டிச்சுவராக்குகின்ற வேலை என்பதனால் இஸ்ரேல் அதை தடுக்க முயற்சி எடுக்கின்றது. ஆனால் ஈரான் போரும் காசா போரும் ஈரானினுடைய அதி உயர் மத தலைவருடைய கொலையும் இஸ்ரேலே இதற்கு பொறுப்பென்று அமெரிக்கா தட்டி கழித்ததும் இப்பொழுது அமெரிக்கா பல்டி அடித்து சீனாவுடன் உறவு கொள்வதும் எல்லாம் இஸ்ரேலை நட்டாத்தில் விட்டிருக்கின்ற ஒரு நிலைமையின் வடிவமாக இருக்கின்ற பொழுது நியூயார்க் டைம்ஸும் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சி இருக்கின்றது என்பது இஸ்ரேலினுடைய கடும் கோபம் என்பதை உய்த்துணர முடிகின்றது. நேற்று முன்தினம் ஏவப்பட்ட ரஷ்ய அதிபர் புட்டினுடைய சாத்தான் 2 என்கின்ற ஏவுகணை உண்மையில் அவர் குறிப்பிடுவது போல ஒரு சக்தி வாய்ந்தது தானா என்ற சந்தேகத்தை உலக படைத்துறை நிபுணர்கள் எழுப்புகின்றார்கள். நேற்று சாத்தான் 2 போர்க்களம் வருகின்றது என்று புட்டின் கூறியிருந்தார். இதுபோல 10 தடவைகள் அவர் கூறிவிட்டார். ஆனால் கூறியது போல அது போர்க்களம் வரவே இல்லை என்கின்றார்கள். இது ஒரு யுனிக்கான புதுமை அல்ல. ஏற்கனவே சோவியத்தில் இருந்த பழைய ஏவுகணை ஒன்றினுடைய புதுமைப்படுத்தப்பட்ட வடிவமே அல்லாமல் இது உலகம் அறியாத அதிசயம் அல்ல என்று கூறுகின்றார்கள். இதை ஒரு மாபெரும் சாதனையாக காட்டுவது இன்று நம்பிக்கை இழந்து கொண்டு செல்லுகின்ற ரஷ்ய மக்களுக்கு மறுபடியும் உயர்த்துவதற்கான ஒரு வேலையாகவே இருக்கின்றது. இந்த ஏவுகணையானது ஐரோப்பிய நாடுகளுக்கு மறைமுகமான எச்சரிக்கையாகவும் இருக்கின்றது. இந்த ஏவுகணையினுடைய தொடர் தோல்விகள் தாமதங்கள் ரஷ்யாவின் நவீன மயமாக்கலில் எங்கோ பெரிய ஓட்டை இருப்பதை காட்டுவதாக கூறப்படுகின்றது. இது புட்டினுடைய வெறும் அணு ஆயுத நாடகம் மட்டுமே என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஆயுத பிரிவினுடைய மூத்த ஆய்வாளர் பவேல் போர்ட்விக் தெரிவிக்கின்றார். 2 தடவைகள் ஏவி பரிசோதித்தால் இது போன்ற ஓர் ஏவுகணையை போர்க்களம் கொண்டு வருவது என்பது முற்றிலும் தவறான செயலாகும். அதை மேலும் பல தடவைகள் ஏவி பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதும் அவருடைய கருத்தாகும். இந்த ஆயுதத்தை தயாரித்தாலும் அதனால் எந்த பயனும் கிடையாது. நிலத்தடி அறையில் இதை வைத்து பாதுகாப்பதே பெரும் தலைவலி பிடித்த வேலையாகவே அமையும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். இப்படி ஒரு ஆயுதம் எங்களிடம் இருக்கின்றது என்று உலகத்தை ஏமாற்றி நாம் ஒரு வீரர்கள் என்று கெத்து காட்டுகின்ற வேலைதான் இது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். இது உலகத்தை அழிக்கும் ஆயுதம் என்பது வடிகட்டிய பொய். பழைய கோட்டை ஒன்றிற்கு புதிய மையடித்திருக்கும் வேலை மட்டுமே நடைபெற்றிருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய சீன பயணத்திற்கு ஒரு நாள் முன்னதாக இதை பறக்க விட்டதன் மூலமாக சீனா அமெரிக்கா இரண்டும் கைகோர்ப்பதாக இருந்தால் தன்னையும் சேர்த்து கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் தான் சாத்தான் 2 தான் என்று அவர் கூறுவது போலவே இதை செய்திருக்கின்றார். ரஷ்யாவை சேர்ப்பதற்கு இன்னமும் காலம் வரவில்லை. ஆனால் ரஷ்யா இணைந்து கொள்ள விரும்புகின்றது. சீனாவினுடைய டெஸ்லா என்று அழைக்கப்படும் எக்ஸ்பிங் என்கின்ற மின்சார கார் நிறுவனம் ஐரோப்பாவில் கால் பதிப்பதற்காக ஜெர்மனியினுடைய வோக்ஸ்வேகன் நிறுவனத்தினுடைய தொழிற்சாலை ஒன்றை விலைக்கு வாங்குவதற்கான பேச்சுக்களை ஆரம்பித்திருக்கின்றது. கார் உற்பத்தியில் சரித்திரம் படைத்த ஜெர்மனி இப்பொழுது தன்னுடைய கார் உற்பத்தி தொழிற்சாலையை விற்பனை செய்ய வேண்டிய அவலமான ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றது. கடும் போட்டி நிலவுவதாலும் அமெரிக்கா போன்ற சந்தைகள் அடி வாங்கி இருப்பதனாலும் இன்றைய நவீன கார்களுடன் வோக்ஸ்வேகனால் போட்டி போட முடியாமல் இருப்பதனாலும் 2030க்கு உள்ளாக உற்பத்தியை குறைக்க முடிவு செய்திருக்கின்றார்கள். வருடத்தில் 7,50,000 கார்களை உற்பத்தி செய்த இந்த நிறுவனம் சட்டென அதை குறைக்க முயற்சி எடுத்திருக்கின்றது. இதனால் பெரும் வேலையில்லா திண்டாட்டம் ஏற்படும் என்றும் கருதப்படுகின்றது. சீனாவினுடைய எக்ஸ்பிங் ஐரோப்பாவில் ஒரு தொழிற்சாலையை ஆரம்பித்து ஐரோப்பிய வரிகளுக்கு உள்ளேயே வேலையை செய்வதனால் தன்னுடைய கார்களினுடைய பெறுமதியை குறைக்க முயல்கின்றது. சீனாவினுடைய கார்கள் விலை குறைவாகவும் தரம் கூடுதலாகவும் இருப்பதனால் ஐரோப்பாவினுடைய கார்களும் சீன பாணியில் இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கின்றன. இதற்குள் சீனாவும் வந்து இறங்குமாக இருந்தால் ஐரோப்பாவினுடைய கார் சந்தையில் அதிரடி மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. ஒலிவர் ப்ளூம் எங்களுடைய சீன நண்பர்களுக்கு ஐரோப்பாவில் என்ன வாய்ப்பு இருக்கின்றது என்று நாங்கள் தேடுகின்றோம் என்று கூறியிருக்கின்றார். இது வோக்ஸ்வேகன் நிறுவனத்தினுடைய பலவீனத்தையே காட்டுகின்றது. இந்த தொழிற்சாலையை சீனா வாங்குமாக இருந்தால் ஐரோப்பிய வீதிகளில் சீன கார்களினுடைய தொகை
பெருமளவில் பெருகும் என்றும் கூறப்படுகின்றது. இன்றைய மதியம் வரையிலான முக்கிய செய்திகளின் தொகுப்பு. தொடர்ந்து இணைந்திருங்கள், மேலும் சூடான செய்திகள் வந்திருக்கின்றன. பிரிட்டனினுடைய சுகாதார அமைச்சர் பதவி விலகி இருக்கின்றார். பிரிட்டன் பிரதமரை பதவியில் இருந்து தூக்கி வீசுவதற்கான கிளைமேக்ஸ் காட்சி ஆரம்பித்திருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.